அந்த நாள் அவள் வழக்கம் போல தையல் மிஷின் முன்னாடி உட்கார்ந்திருந்தா. ஒரு நைட்டி ஆர்டர் தான். ஆனா அந்த ஆர்டர் அவள் வாழ்க்கையே மாற்றப் போகுதுன்னு அப்போ அவளுக்கு தெரியல. அவள் பேர் தேவையில்லை. ஊர்ல எல்லோரும் அவளை நல்ல தையக்காரின்னு தான் சொல்வாங்க. காலை வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே மெஷின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். இரவு எல்லோரும் தூங்கும் போதும் அவளோட விளக்கு மட்டும் அணையாது. ஒரு நைட்டி, ஒரு பிளவுஸ், ஒரு ஆர்டர். அதுக்குள்ளதான் அவளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நாள் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. பார்க்க சாதாரணமாகத்தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு இந்த நைட்டி ரொம்ப ஸ்பெஷல். அவள் சிரிச்சுக்கிட்டே கேட்டா, எப்படி தைக்கணும்? கஸ்டமர் சொன்னாங்க, யாரும் கேட்டது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இரவுல முடிக்கணும். அவள் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ஆனா வெளியே காட்டல. அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணினதுக்கு பிறகு அவளுக்கு தூக்கம் வரல. மெஷின் முன்னாடி உட்கார்ந்தபடியே ஒரே யோசனை. இது சாதாரண ஆர்டர் இல்ல. இரவு 11 மணி, 12 மணி, 1 மணி மெஷின் சத்தம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்டி தைக்க தைக்க அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கஸ்டமர் கேட்ட டிசைன், அது ரிஸ்க். ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா அவளோட நம்பிக்கை எல்லாம் போயிடும். கை நடுங்குச்சு. ஆனா நிறுத்தல. அந்த நேரத்துல அவள் போன் ஒரு மெசேஜ் வந்தது. கஸ்டமர் தான். நைட்டி பெர்ஃபெக்டா இருக்கணும். அவளுக்கு நெஞ்சு துடிச்சது. நைட்டி பாதிதான் முடிஞ்சிருந்தது. வெளியே நைட் காற்று வீசியது. மெஷின் சத்தம் நிறுத்தி அவள் நைட்டியை பார்த்தா. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த ஆர்டர் அவளுக்கு ஒரு ஷாக் கொடுக்க போகுது. ஆனா அந்த ஷாக் நல்லதா கெட்டதா, அது நெக்ஸ்ட் பார்ட்ல தான் சொல்றேன்.